Hi students, welcome to Easy Maths 360. Today what we are going to see is in 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Example 1.8. Verify the property A transpose the whole inverse equal to A inverse the whole transpose with A equal to 2, 9, 1, 7. ஸோ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ணணும். அதாவது ஏக்கு வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தாலும் இல்லை ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற ஏயை நம்ம எழுதிக்கிறோம். அப்புறம் டு ப்ரூவ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதையும் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுத போகிறோம். ஏ இன்வர்ஸ்னால் என்னது, ஏக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து நான் சிங்குலராக இருக்கணும். நான் சிங்குலர் மீன்ஸ் வாட், மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ மாடுலஸ் ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஏ வந்து எப்படி, 2x2 மேட்ரிக்ஸுக்கு மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, 2 × 7 14 மைனஸ் 1 × 9. ஸோ 9 போட்டிருக்கிறோம். 14 மைனஸ் 9 என்னது 5. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏக்கு வந்து என்ன இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது. ஏன்னா இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அடுத்து ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஏ இன்டு அட்ஜாயின் ஏ. ஸோ 1 மாடுலஸ் ஏயோட வேல்யூ வந்து நம்ம இங்கே 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 5 போட்டுட்டு அட்ஜாயின்ட் ஏ எப்படி எழுதணும், ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு அட்ஜாயின்ட் ஏ எப்படி பார்த்த உடனே எழுதுறதுன்னா ஒரு ரூல் அன்றைக்கே சொன்னோம், ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று அப்படின்னு. ஸோ இந்த கார்னர் எலமெண்ட்ஸில் ஆளை மாற்றணும். ஸோ இங்கே இருக்கிற 7 வந்து இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற 2 வந்து கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 2 எலமெண்ட்டுக்கும் சைனை மட்டும் மாற்றணும், அடையாளத்தை மட்டும் மாற்றணும். 9 வந்து -9ஆக மாறிடும், இந்த 1 வந்து -1ஆக மாறிடும். இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் ஏ எழுதுறது என்னன்னா, ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட்கட்காக, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1/5 உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1/5 × 7 என்ன வரும்னா 7/5. 1/5 × -9 -9/5. 1/5 × -1 -1/5. 1/5 × 2 என்னன்னா 2/5 வந்துடுது. ஸோ ஏ இன்வர்ஸ் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஏ இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஏ இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ்னால் என்னது, ரோவை காலமாக எழுதணும். ஸோ இந்த ரோவை நம்ம என்ன செய்கிறோம், இங்கே காலமாக எழுதியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற செகண்ட் ரோவை இங்கே செகண்ட் காலமாக எழுதியிருக்கோம். ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு எழுதிட்டோம். இதில் 5 வந்து 1/5 வெளியே எடுக்கிறோம். 1/5 வெளியே வரும்போது இந்த 7 மட்டும் இங்கே வரும், -1 மட்டும் இங்கே வரும், -9 இங்கே வரும், 2 வந்து இங்கே வந்துடும். ஸோ 1/5 நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்னது, RHS வேல்யூ. இனி LHS எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற ஏ என்ன செஞ்சுக்கிறோன்னா எழுதிக்கிறோம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரோவை காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை காலமாக எழுதணும். இனி அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது நான் சிங்குலராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு மாடுலஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 2 × 7 14 மைனஸ் 9 × 1 என்னன்னா 9. ஸோ 14 - 9 5 which is not equal to 0. therefore ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது நான் சிங்குலர். அதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்.
இன்வர்ஸ் எப்படி எழுதிடலாம்? A transpose the whole inverse equal to ஃபார்முலா என்னது? 1/modulus A into adjoint A. இது A டிரான்ஸ்போஸ்க்கு எழுதணும் அப்படின்னா 1/modulus of A transpose. A டிரான்ஸ்போஸோட மாடுலஸ் வேல்யூவை இங்கே போட்டுக்கிறோம். இங்கே வந்து என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸோட அட்ஜாயிண்ட்டை எழுதணும். 2x2க்கு அட்ஜாயிண்ட் நம்ம எப்படி எழுதுறது? ஈஸியாக ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றணும். ஸோ இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற 1க்கும் 9க்கும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற 7 இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற 2 இங்கே வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 1க்கும் 9க்கும் என்ன பண்ணுறோன்னா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டுடுறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 1/5 7 - 1 -9 2 எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம்? A inverse the whole transpose equal to A transpose the whole inverse அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.